அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவகாதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் என்பதை குறித்து பார்ப்போமா? லக்னம் 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4. அந்த 4ஆம் வீட்டுல 4ஆம் வீட்டுக்கு அடுத்த வீடு 5ஆம் வீடு. 5ஆம் பாவத்தை 5ஆம் வீட்டு விட்டுருங்க. அதுக்கடுத்து 6ஆம் வீட்டு இருக்குது அல்லவா? அந்த 6ஆம் வீட்டினுடைய 6ஆம் பாவத்தினுடைய கிரகம் இந்த 4ஆம் வீட்டில் இருந்தா என்ன பலன்? இப்போ 6ஆம் வீட்டு அதிபதி 4ல் இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முதல்ல பொதுவா 4ல் எந்த கிரகங்கள் இருந்தா என்ன பலன்னு ஜோதிட ஒரு விதியை சொல்லியிருக்கு. அந்த விதி முதல்ல பார்த்துடலாமா? இப்ப 4ல அசுப கிரகங்கள் இருக்கிறாங்க வைங்க. சூரியனோ, செவ்வாயோ, சனியோ, ராகு கேதுவோ, தேய்பிர சந்திரன், இவங்களாம் அசுப கிரகங்கள். இவங்க 4 இருக்கிறாங்க வைங்க. பொதுவாக 4ஆம் இடத்தில் இந்த அசுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருந்தால் அவங்க தாயாருடைய ஆரோக்கியத்துக்கு கெடுதல் விட்டு பண்ணும். ஜாதகருடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும், குணத்தை கெடுக்கும். சரிங்களா? ஜாதகருடைய ஒழுக்கமே கேள்விக்குறியாகும். உறவுகளோட உறவு இருக்காது, பகைதான் இருக்கு. உறவுகளோட அம்மாவுடைய சங்கடங்கள், சச்சரவுகள். உறவுகள்னு சொல்ற சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், இவங்களோட எல்லாம் உறவுகள் இருக்காது, பகைகள் இருக்கும், சங்கட சச்சரவு வரும். வீடு வாகன யோகத்தை குறைக்கும். அசுப கிரகம் 4ல் இருந்தா வீடு வாகன யோகத்தை குறைக்கும். கால்நடைகள் விருத்தியாகாது. ஏன்னா 4ஆம் இடம் கால்நடை விருத்தியாகாது. உற்பத்தி தொழில், சொந்த தொழில் செய்ய முடியாது. ஜாதகருடைய சிந்திக்கிற திறனையே குறைக்கும். இந்த 4ஆம் இடத்துல அசுப கிரகம் சூரியனோ, செவ்வாயோ, சனி பகவானோ, ராகு கேது உட்பட. சரிங்களா? இந்த கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருந்தா 4ஆம் பாவத்தினுடைய எந்த நன்மைகளும் ஜாதகருக்கு எளிதாக கிடைக்காது. தடைகள், தாமதங்கள், அந்த பலன்களை தடுக்கிற நிலைகள் இந்த பாவகிரகம் இருந்து அந்த மாதிரி நிலையில் ஏற்படும். அதை அடைகிறதுக்கும் கடும் போராட்டத்துல கடனோடு அமையக்கூடிய நிலை அமையும். சிலருக்கு அமையாமலே போகலாம். அது அவங்க தனிப்பட்ட ஜாதகம். அப்ப 4ல் அசுபகிரகம் இருந்து இந்த மாதிரி 4ஆம் பாவத்துடைய நற்பலன்களை தடுக்குங்கிறது ஒரு விதி, ஜோதிட விதி. சரிங்களா? அதே நேரத்தில் சுபகிரகம் இருந்தா குருவோ, சுக்கரனோ, வளர்வழி சந்திரனோ, புதனோ இருந்தால் 4ஆம் பாவத்தில் இருந்தால் அப்படியே பலன்கள் தலைகளாக மாறும். ஜாதகருக்கு ஜாதகருடைய அம்மாவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும், அம்மாவுக்கு நல்ல குண நலன்களை தரும். ஜாதகருக்கு கல்வி கேள்விகள் சிறப்பாக இருக்கும். சாஸ்திர ஞானமே இருக்கும். சாஸ்திர ஞானமே, விரிவான சாஸ்திர ஞானமே அமையும். சுகமா இருப்பார், மகிழ்ச்சியா இருப்பார், கால்நடைகள் பெருகும். அசுபகிரகம் இருக்கும்போது கால்நடையில் விருத்தி அடையாது. சுபகிரகம் இருக்கும்போது கால்நடையில் பெருகும். அங்க அசுபகிரகம் இருக்கும்போது சொந்த வீடு வாகன யோகத்தை குறைக்கும், கேள்விக்குறியாகும், போராட்டத்தை கொடுக்கும், தடுக்கும், தாமதப்படுத்தும். இங்க சுபகிரகங்கள் இருக்கிற போது சொகுசான வீடு வாகன யோகம் அமையும் அப்படிங்கிறது பொதுவான ஜோதிட விதி. 4ல அசுபகிரகங்களுக்கும் சுபகிரகங்களுக்கும் ஜோதிடம் கொடுத்திருக்கிற பலன் இது பொதுவா. இப்போ 4ல கெட்ட கிரகம் இருந்தா கெட்ட படம், நல்ல கிரகம் இருந்தா நல்ல படம் இல்லைங்களா? அசுப கிரகம் சூரியன், செவ்வாய், சனி இந்த மாதிரி அசுப கிரகம் இருந்தா அசுப பலன் கொடுக்குறாங்க 4ல் இருந்தா. அதே நேரம் சுபகிரகம் இருந்தால் சுப பலன்களை கொடுக்குறாங்க. ஆனா இப்ப 6ஆம் அதிபதியாய் 4ல் இருக்கிறாங்க அல்லவா? எல்லாரும் ஒரே மாதிரி ஒத்த கருத்தோட 4ஆம் பாவத்தினுடைய தன்மைகளை, நல்ல பலன்களை தடுக்கிற வேலையத்தை செய்வாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி, எல்லாரும் ஒரே மாதிரி. இந்த தென் மாவட்டங்கள் சொல்லுவாங்க, ஒண்ணு போல வைக்கணும், ஒண்ணு போல இருக்குது, ஒண்ணு போல செயல்படுது. அந்த மாதிரி குருவிலிருந்து சனி வரைக்கும் எல்லா கிரகங்களும் சுபகிரகங்கள், அசுபகிரகங்கள் சொல்லப்படுகிற ஜோதிடத்தில் இயற்கை சுபர்கள், இயற்கை அசுபர்கள் என்று ஜோதிடம் பிரித்து வைத்திருக்கிறதா? அந்த இயற்கை சுபர்களாக இருந்தாலும் சரி, இயற்கை அசுபர்களாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி ஒண்ணு சொன்ன மாதிரி 4ஆம் பாவத்தினுடைய நல்ல பலன்களை தடுக்கும், கெடுக்கும், தாமதப்படுத்தும். நம்ம நாட்டுல கூட ஒரு பிரபலமான ஒரு சொல்லு இருக்கு, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படின்னு சொல்லு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அந்த மாதிரி இங்க அது குருவாட்டும், சுக்கரனாட்டும், புதனாகட்டும், தேய்பிர சந்திரனோ, வளர்வழி சந்திரனோ, சனியோ, சூரியனோ, செவ்வாய் எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் ஆயிடுறாங்க. எங்க 6ஆம் ஆதிபத்தி வாங்குகிற போது
எல்லாரும் ஒரே மாதிரி. சுபகரங்கள் சார்ந்து அசுபகரங்களா இருந்துச்சு. ஏன் சுபகரங்கள் இப்ப ஏன் கெடுக்குது? அசுபகரங்கள் எப்பவுமே கெடுக்குது. சுபகரங்கள் இப்ப ஏன் கெடுக்குது? வாங்கி இருக்கிற ஆதிபத்தியம் 6, 8, 12 ஆதிபத்தியத்தை சுபகரங்கள் வாங்கி நாளில் உட்கார்ந்தா 4ஆம் பாவத்தினுடைய எல்லா நல்ல பலன்களையும் தடுக்கும், கெடுக்கும், தாமதப்படுத்தும். என்ன அசுபத்துக்கும் சுபத்துக்கு உள்ள வித்தியாசம்? அது கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்கிறதுக்கு பெரும் போராட்டம், கிடைச்சாலும் கிடைக்கும். இது கிடைக்கும், பெரும் போராட்டத்துக்கு அப்புறம், தடை தாமதத்துக்கு அப்புறம் சுபகரங்கள் கிடைக்கும். இது ஜோதிடத்தினுடைய விதிகள். சுபர் இருந்தா நல்ல படம், அசுபர் இருந்தா கெட்ட படம். அதே சுபருமே 6 ஆதிபத்தியம் வாங்குற போது அசுபர் ஆயிடுறாங்க, அசுப பலன் கொடுக்குறாங்க. ஆனா ஒண்ணு, வேலை சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதிங்கிறது எந்த வகையில அவர்கள் அந்த 6ஆம் ஆதிபத்தியம், 6ஆம் பாவகம், 6ஆம் ஆதிபத்தியம் கெடுபலன்கள் தந்தால் வேலை என்கிற ஒரு நல்ல பலனை தரும். வேலைங்கிறது அந்த 6 கிட்ட மட்டும்தான் இருக்கு, 6 கிட்ட மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? படிச்ச படிப்புக்கேற்ப வேலை அமையலாம். என்ன படிப்பு படிச்சிருக்கிறாங்களோ அந்த படிப்புக்கேற்ற நல்ல வேலை அமையலாம். படிக்காதவங்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழில், தொழிற்சாலைகள், கம்பெனிகள், ஃபேக்டரிகள், இங்க வேலை செய்யலாம். வீடு வாகன சம்பந்தமான வேலை, விவசாய சம்பந்தமான வேலை, இந்த மாதிரி வேலைகள் அருமையா அமையும். படிச்சவங்களுக்கு படிச்ச வேலை, படிக்காதவங்களுக்கு படிக்காத துறையில உற்பத்தி துறை, சொந்த தொழில் செய்யக்கூடிய பெரிய கம்பெனி நிறுவனங்களா இருக்கிறது அல்லவா, அந்த மாதிரி வேலையில, விவசாயத்தை சம்பந்தமான வேலையில, வண்டி வாகன சம்பந்தமான வேலையில, கட்டட சம்பந்தமான இந்த மாதிரி வேலைகள் அமையும். படிச்சவங்களுக்கு கல்விக்கேற்ப நல்ல வேலை. ஆனா வேலையை தவிர வேறு எல்லாமே போராட்டமாயிரும். வேற எல்லாமே போராட்டமாயிரும். வீடு வாகனம் அமையதுங்கிறது மிகப்பெரிய போராட்டமாயிரும். கட்டும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். கிடைச்சாலும் அது கடனோட தான் கிடைக்கும், கடனோட தான் கிடைக்கும். பெரும்பாலும் இன்னைக்கு சமூகத்துல எல்லாமே கடன் தான். இந்த இடத்துல இந்த ஜோதிட 6ஆம் அதிபதி 4 இருந்தா கடனோடு வீடு வாகனம் அமையும். பெரும் போராட்டத்துக்கு புறங்கிறது ஜோதிட விதி. அது எந்த கிரகமா இருந்தாலும் 6 ஆதிபத்தியம் வாங்கி 4 உட்கார்ந்தா கடனோட தான் வீடு வாகனம் கிடைக்குங்கிறது விதி. ஆனா அந்த விதி இன்னைக்கு எல்லாத்துக்கும் செயல்படும். அந்த அந்த 6வது 4 இல்லாம இருந்தாலும் சில காலகட்டங்களில் ஏற்ப சில விதிகள் செயல்படாமல் போகும். இப்போ பெரும்பாலும் எல்லாமே சமூகத்துல கடன் தான். அது எல்லாம் பேங்க் கொடுக்குது, லோன் கொடுக்குது, வீட்டை கொடுக்குது, காரை கொடுக்குது, 2 வீலர் எல்லாமே கொடுக்குது. எல்லாருமே போடுறா டியூவ, வாங்குடா வீட்டை, வாகனத்தை. முடிஞ்சா இவங்களே லோனை போட்டு வீட்டை கட்டிடுறாங்க. இல்லையா, கட்டின வீடு தான் கொடுக்குறாங்க, கூலி கொடுக்குறாங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்களே பேங்க் லோன் போட்டு கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் அந்த மாதிரி வாடகை கொடுக்குற மாதிரி சொந்த வீடு கட்டிடுறாங்க இல்லைங்களா? அதனால கடன் அமையிறது எல்லாத்துக்குமே இன்னைக்கு பொது. ஆனா ஒண்ணு, இந்த 6ஆம் அதிபதி 4 இருக்கிற போது அவர்கள் சொத்து மேல கடன் வாங்கக்கூடாது. கடனை வாங்கி வீட்டை கட்டிடலாம். ஆனா வீட்டு சொத்து மேல முடிஞ்ச அளவு கடன் வாங்குறத தவிர்க்கணும். கட்டலாம் வைங்க, வேலை இருக்குது, வருமானம் வருது, போராடி செய்யணும். முடிஞ்ச அளவு தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இந்த 6ஆம் இட தசை வராம இருக்கிறது தான் செஞ்ச புண்ணியம், கொடுப்பன நல்லது, சிறப்பு. வரவே கூடாது. இந்த 6, 8 தசைகள் வரவே கூடாது. 12 ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். மேக்சிமம் 6, 8, 12 தசையே வரவே கூடாது. மனுஷனை உண்டிலேன்னு வடிப்போம். சரிங்களா? அது அந்த 6ஆம் இட தசை வரும்போது சொத்து இருந்தா அது மாதிரி கடன் வாங்குறது வரும், கடன் வாங்குறது வரும். முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் கடன் வாங்குறத. எந்த அளவிற்கு அது கிரகம் தான் செயல்படுத்தும். கிரகத்தினுடைய இயக்கத்தை மீறி நம்மளால செயல்பட முடியாது. அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது ஓரளவுக்கு ஏதாவது இதுல இருந்து வாங்காத அளவுக்கு முடியுமான்னு போராடி பார்க்கலாம். ஆனா கிரகங்கள் என்ன நினைக்குதோ அதுதான் நடத்தும். இங்க எப்படியே உட்கார்ந்து இருக்கிற கூரை பிடிச்சிட்டு கொட்டியா கொடுக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. கொடுக்கும். அந்த அந்த தருணம் வரும்போது அந்த கிரகம் செயல்பட வைக்கும். சும்மா கிடக்கிறோட குப்பையில் கிடக்கிற கோடீஸ்வரர் நாக்கு அதுக்கு உண்டான சூழல் அந்த கிரகங்கள் உருவாக்கி அவனை செயல்பட வைக்கும். அப்போ வச்சு அவனுக்கு வர வைக்கும். கிரகம் தான் செயல்படுத்து. எந்த ஒரு மூச்சுடுறது, பேசுறது, போறது, வர்றது, ஒருத்தரை சந்திக்கிறது, ஒரு அத்தனையும் அந்த கிரகம் தான் முடிவு பண்ணி கிரகத்தின் அடிப்படையில் தான் எந்த ஒரு மனிதனும் செயல்படுவார்கள். எந்த மனிதனாக இருந்தால் அப்படித்தான் செயல்படுவார். அதனால கடன் வாங்க வைக்கும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாங்காம இருக்கிறது போராடலாம். சரிங்களா? ஏன்னா அந்த 6ஆம் இட திசை
கடுமையா சொத்தை இழக்க வைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். ஏற்படும். அதனால இந்த 6ஆம் இட திசை, இந்த 8ஆம் இட திசை, 12ஆம் இட திசையில வருகிற போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை வாங்க வைக்க நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கடன் வாங்காம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது என்று சொல்லி 6ஆம் இட திசை வராமல் இருப்பதே அந்த ஜாதகம் செஞ்சு யோகம் புண்ணியம்னு சொல்லி இன்னொன்னு இந்த இடத்துல ஒன்று சொல்றேன். இப்போ பொதுவா அசுபகரங்கள் 4 இருந்த கெடுபலனை கொடுக்கும், சுபகரங்கள் நல்ல பலன் கொடுக்குங்கிறத பார்த்தோம். அது பொது விதி. அதே நேரத்தில் 6 ஆதிபத்தி வாங்கினா எல்லா கிரகமுமே அசுப பலனை கொடுக்குங்கிறது விதி. இந்த இடத்துல அசுப கிரகங்கள் 4 இருந்தாலும் நல்ல பலன் கொடுக்கும், சுப பலன் கொடுக்கும். சரிங்களா? 4ல அசுப கிரகம் இருந்தா கெடுபலன் கொடுக்கும். ஆனா அதே ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, அதே நாள்ல அதே அசுப கிரகம், அதே சூரியன், அதே செவ்வாய், அதே சனி 4 இருந்தா சுப பலன் கொடுப்பாங்கிற ஒரு விதி இருக்கு ஜோதிடத்துல. சரிங்களா? அப்படியே என்ன அப்படி ஒரு முறைக்கிறீங்க கோபமா. அடிக்கிற வெயில், கொளுத்துற வெயில் ஏற்கனவே வண்ட சூடாய் கிடக்குது. இதுல 4ல அசுபகரம் இருந்தா தடுக்கும், அதே 4ல அசுபகரகம் கொடுக்கும். அசுபத்தையும் செய்யும், சுபத்தையும் செய்யும் சொல்றீங்களே, என்ன லூசான்னு என்னை பார்த்து கேட்க தோணுது. மெண்டலாகி உங்களுக்கு மண்டையில நல்ல சூடேறி மெண்டலாயிடுச்சோன்னு கேட்க தோணுது இல்லைங்களா? அது என்னன்னா, 4ஆம் இடம் அந்த அசுபகரங்களுடைய சொந்த வீடாக இருந்தால் சுபபலன்களை தருவார்கள். சுபபலன்கள் இப்ப ரிஷபலக்கணம் 4ஆம் அதிபதி சூரியன் 4லயே ஆட்சி வீட்டில் இருக்கிறார். 4க்கு உண்டான எல்லா நல்ல பலன்களையும் சிறப்பா கொடுத்துருவார். நீங்க சிம்மத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய், விருச்சிகம் 4லயே இருக்கிற நீங்க அற்புதமான 4ஆம் வீட்டுக்கு உண்டான எல்லா வீடுவான சொத்து சுகத்தில ஜம்முன்னு கொடுத்துருவார். அதே மாதிரி மகர லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் 4லயே இருக்கணும், ஆட்சி வீட்டில் இருக்கிறார், அருமை. துலாம் லக்னம் 4ல சனி 4லயே இருக்கிறார், சூப்பர். விருச்சிக லக்னம் 4ஆம் அதிபதி சனி 4லயே ஆட்சியா இருக்கிறார். அப்போ அசுபகரங்கள் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி 4லயே ஆட்சியாக இருக்கிற போது அந்த ஜாதகருக்கு 4ஆம் வீட்டுக்கு உண்டான எல்லா நல்ல பலன்களை மிகச்சிறப்பாக தந்து விடுவார்கள் என்பது ஜோதிட விதி. எப்படி ஒரே கிரகங்கள் எப்படியெல்லாம் மாறி மாறி செயல்படுது பார்த்தீங்களா? இதுதான் ஜோதிடத்திற்குள்ளே புதைந்து கிடக்கிற அதிசயங்கள், ஆச்சரியங்கள், ரகசியங்கள் என்று சொல்லி அடுத்த காணொளியில் 6ஆம் பாவகாதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை குறித்து எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன் என்று சொல்லி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.